ஜூலை மாதம் 9ஆம் தேதி பொதுக்காலத்தின் 14ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 4 முதல் 7 வரை, 11 முதல் 13 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ராயேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கிறேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ராயேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டினின்று திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைத்திரு வசனங்கள் 32 முதல் 38 வரை. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளாலும் நம்மை வந்தடைகின்ற செய்திகளாலும் நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ, நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாதிக்கப்படுகின்றோம். சில நிகழ்வுகளும் செய்திகளும் நமக்கு பிடித்தவையாக இருக்கின்றன. எனவே அவை நம்மை வந்தடைவதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் வேறு சில நிகழ்வுகளும் வெளியிலிருந்து வரும் செய்திகளும் நமக்கு பிடிக்காதவையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை வந்தடைகின்ற வேளையில் நம் உள்ளம் காயப்படுகின்றது, வேதனைப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நம்மில் பலர் நம்மை அறியாமலேயே கடைபிடிக்கும் ஒரு குணம் கண்டும் காணாமை அல்லது உதாசீனம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இன்டிஃபரன்ஸ். அதாவது நமக்கு பிடிக்காத காரியங்களும் செய்திகளும் நம்மை வந்தடைந்து நம்மை காயப்படுத்தாத வகையில் நம் மனதையும் காதுகளையும் மூடிக்கொள்வது, அடைத்துக் கொள்வது.
இதுவே கண்டும் காணா தன்மை என்பது. இப்படிப்பட்ட கண்டும் காணா தன்மை என்பது வரமாகவும் இருக்க முடியும் அல்லது சாபமாகவும் இருக்க முடியும் என்பதே இன்றைய வாசகங்கள் நமக்கு தரும் செய்தி. இதை கொஞ்சம் சிந்திக்கலாம். சாலமோன் அரசனுக்கு பிறகு இஸ்ரேல் அரசு வடநாடு தென்னாடு என்று இரண்டாக பிரிந்தது. யூதா மற்றும் பென்யமீன் ஆகிய இரு குலங்களை மட்டும் உள்ளடக்கிய தென்னாடு யூதா நாடு என்று அழைக்கப்பட்டது. இந்நாட்டை தாவீது அரசரின் வழித்தோன்றல்கள் ஆண்டு வந்தனர். மேற்கண்ட இரு குலங்கள் தவிர மீதி இருந்த 10 குலங்களை உள்ளடக்கிய வடநாடு இஸ்ரேல் அரசு என்று அழைக்கப்பட்டது. இந்த நாட்டை தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்பது போல யார் வலிமை படைத்தவர்களாக இருந்தார்களோ அவர்களே முந்தைய அரசர்களை கவிழ்த்துவிட்டு அரசர்களாக மாறினர். இந்த இரு அரசுகளுமே கடவுளின் கட்டளையை புறந்தள்ளிவிட்டு தங்கள் மனம் போன போக்கின்படி வாழ்ந்தாலும் இதில் அதிக வேகம் காட்டியது வடநாடாகிய இஸ்ரேல் அரசாகும். இவ்வாறு தீமையை நோக்கி பயணித்த இந்நாட்டு மக்களை கண்டிப்பதற்காகவும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் இறைவன் ஆமோஸ், ஒசேயா போன்ற இறைவாக்கினர்களை ஒருவர் பின் ஒருவராக அனுப்பினார். இன்றைய முதல் வாசகம் கூட அவர்கள் செய்த தீமையை ஒசேயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் கண்டிப்பது குறித்து பேசுகிறது. இவ்வாறு இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த இறை செய்திக்கும் இஸ்ரேல் மக்கள் கொடுத்த பதில் மொழி ஒன்றே ஒன்றுதான். உதாசீனமே அந்த பதில், கண்டும் காணா தன்மையே அந்த பதில். இறைவனின் செய்திக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவன் மட்டிலும் அவரது செய்தியின் மட்டிலும் கண்டும் காணா தன்மையை அவர்கள் கடைபிடித்தனர். இறைவன் கொடுத்த செய்திக்கு அவர்கள் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. விளைவு அசிரியர்களுக்கு அடிமைப்பட்டு அடிச்சுவடை தெரியாமல் அழிந்து போனார்கள். கண்டும் காணாமை சாபமாக மாறிய வரலாறு இஸ்ரேல் வரலாறு. அடுத்து இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இறைமகன் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையையே செய்து கொண்டு சென்றார். கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், முடவரை நடக்கச் செய்தார், பேய்களை ஓட்டினார். ஆனால் இவ்வளவு நல்ல காரியங்கள் புரிந்த இயேசுவில் குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்று கூட்டம் ஒன்று அவர் பின்னேயே சென்று கொண்டிருந்தது. அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வாரி இறைத்தது. அதில் ஒன்றுதான் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்பது என்ற நற்செய்தி. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் பரிசேயர்களின் அணுகுமுறைக்கும் இயேசு கொடுத்த ஒரே பதில் மொழி கண்டும் காணா தன்மை. பரிசேயர்களது குற்றச்சாட்டுக்களை உள்வாங்கி ஆதங்கப்படவில்லை. தன் பணியின் வீரியத்தையும் வேகத்தையும் குறைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று நொந்து கொள்ளவில்லை. அவர்களது குற்றச்சாட்டுக்கள் மட்டில் கண்டும் காணா தன்மையை கடைபிடித்தவராக தன் பணியை தொடர்ந்து செய்தார். கண்டும் காணா தன்மை வரமாக மாறிய நிகழ்வு இது. இப்படிப்பட்ட கண்டும் காணா தன்மை கிறிஸ்தவ ஆன்மீக மரபில் ஹோலி இன்டிஃபரன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களை, இப்படிப்பட்ட ஹோலி இன்டிஃபரன்ஸ் என்பது கண்களையும் காதுகளையும் மனதையும் புற உலகின் மட்டில் மூடிக்கொள்வதால் வருகின்ற ஒன்று அல்ல. மாறாக உள அளவிலும் ஆன்மீக அளவிலும் அந்த வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட நிலையை நாம் அடைவதால் நம்மில் நிகழ்வது. வேறு வகையில் சொல்லப்போனால் நம் மன முதிர்ச்சியையும் ஆன்மீக முதிர்ச்சியையும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உயர்த்தி கொள்ளுகின்ற பொழுது புற உலகில் நடக்கின்ற காரியங்கள் நம்மை எதிர்மறையாக பாதித்து நம் வாழ்வை நாசப்படுத்துவதில்லை. எனவே இந்நிலையை அடைந்தவர்களுக்கு புகழ்வாரின் புகழ்ச்சியும் இகழ்வாரின் இகழ்ச்சியும் ஒரு பொருட்டு அல்ல. ஜெபம். இறைவா, புற உலகால் எதிர்மறையான வகையில் பாதிக்கப்படாத அளவிற்கு எங்கள் உள்ளத்தை உயர்த்தி கொள்ள வரம் தாரும். ஆமென்.
அன்றொரு நாள் இறை ஒளியில் இயேசு வந்தார் நெஞ்சறையில். அன்றொரு நாள் இறை ஒளியில் இயேசு வந்தார் நெஞ்சறையில். அறுவடையின் ஆண்டவர் நான் உனை விரும்பி அழைக்க வந்தேன் என்றுரைத்தார் என்னை தேர்ந்தார். அன்றொரு நாள் இறை ஒளியில் இயேசு வந்தார் நெஞ்சறையில். அறுவடையோ அதிகமுண்டு, அதை உணர்வோர் அதிகமில்லை. அறுவடையோ அதிகமுண்டு, அதை உணர்வோர் அதிகமில்லை. மானிட வாழ்வை சீர் செய்ய பணி புரிந்து பலியாக உரிமையுடன் அழைக்க வந்தே. அன்றொரு நாள் இறை ஒளியில் இயேசு வந்தார் நெஞ்சறையில். ஆருலகில் இறைவன் செய்த ஈடேற்ற செயல்கள் எல்லாம், ஆருலகில் இறைவன் செய்த ஈடேற்ற செயல்கள் எல்லாம் காலமெல்லாம் நிறைவேற இறையரசு மேவி வர வரவேண்டும் அருள் சேர. அன்றொரு நாள் இறை ஒளியில் இயேசு வந்தார் நெஞ்சறையில். அன்றொரு நாள் இறை ஒளியில் இயேசு வந்தார் நெஞ்சறையில். அறுவடையின் ஆண்டவர் நான் உனை விரும்பி அழைக்க வந்தேன் என்றுரைத்தார் என்னை தேர்ந்தார். அன்றொரு நாள் இறை ஒளியில் இயேசு வந்தார்